Okay, Kamlesh, Augustine, let's audible இருக்கா? Let's start the class. நீங்களா கவனிங்க. Kamlesh, ஆனா ஆடிபுல தானே இருக்கு. அலெக்ஸ், அலெக்ஸ் மியூட்ல போட்டு எங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லண்ணா இருக்கேன் ஓகேண்ணா. ஓகே ஓகே, சாரி அலெக்ஸ், நான் வேற ஒரு அலெக்ஸ் நினைச்சிட்டேன். ஓகே இல்லண்ணா. ஓகே ஃபைன், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வரங்க ஜாயின் பண்ணிட்டோம். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் எடுக்கலாம் பிகாஸ் இட்ஸ் ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே ஃபைன். plus. ஓகே கைஸ், ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுண்ணே. சிவில் இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ரேங்க், ஓகே, டென்ஸ் ரேங்க், என்னன்னு சொல்ற டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், 3 மட்டும் போதும், ரோ நம்பர். ஓகே ஓகே ஃபைன் கைஸ், இங்க கவனிங்க, இட்ஸ் ஜஸ்ட் a சாம்பிள் டேபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். ஓகே, இந்த சாம்பிள் டேபிள்ல எனக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வருதுன்னா, எனக்கு வந்து ரேங்கிங் பண்ண பேஸ்ட் ஆன் சேலரி. ஓகேவா, ரேங்கிங்னா எனக்கு சீரியல் நம்பர் வந்து ஆட் பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு சீரியல் நம்பர் ஆட் பண்ணி எனக்கு ரேங்க் பண்ண, ரேங்கிங்கை போட்டு எனக்கு வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட் வரும்போது நமக்கு வந்து ரேங்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட்க்கு வந்து யூஸ் ஆகுது கைஸ். ஓகே, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, லெட்ஸ் கோ டு ஃபர்ஸ்ட் ரோ நம்பர். ஃபர்ஸ்ட் நான் சின்டாக்ஸ் சொல்றேன். ஓகே, சின்டாக்ஸ் ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே கைஸ், பெயிண்ட் தெரியுதா? தெரியுதுண்ணா. ஓகே, இதுதான் கைஸ் சின்டாக்ஸ். ஓகேவா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த என்ன ரோவா இல்ல ரோ நம்பரா இல்ல ரேங்கா டென்ஸ் ரேங்கான்னு போட போறோம். ஓவர்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பை, அதுக்கப்புறம் ஆர்டர் பை. இது நான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகே ஃபைன், நான் இங்க வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைன், ஓகேவா. ஸோ இங்க வந்து நம்ம ஆக்சுவல் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், ஓவர்னா எதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் பண்ண போறோம்ன்றது வந்து இதுக்குள்ள மென்ஷன் பண்ண போறோம். சேலரியை பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ண போறீங்களா, இல்ல வந்து டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ண போறோமா அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த இந்த ஓவருக்கு அப்புறம் இருக்கிற பிராக்கெட்ல மென்ஷன் பண்றோம். அதுக்குள்ள பார்ட்டிஷன் பை, குரூப் பை நியூஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸா உனக்கு ரேங்கிங் வேணுமா, இல்ல வந்து இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சேலரி டிபார்ட்மெண்ட் வைஸா மேக்ஸிமம் சேலரி பண்ணுவோம். ஏதாவது எந்த காலமா குரூப் பண்ண போறோம்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைன், நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் கொரி போட்டு காமிக்கிறேன். ஓகே, செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, கமா இஎம்பி நேம், கமா சேலரி. ஓகேவா, சேலரி இருக்கட்டும், கமா சேலரி, கமா டிபிடி, கமா இங்க ரோ நம்பர் போடுவோம். என்ன ரோ நம்பர் போட போறோம்? ஃபர்ஸ்ட் we are going to see the ரோ நம்பர் ஃபங்க்ஷன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பரிங் பண்ணலாம். புரியுதா? ஜஸ்ட் நம்பரிங். ரோ நம்பர் ஓவர், ஓகே, ஓவர் பார்ட்டிஷன் பை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பை மட்டும் போடுறேன் கைஸ். ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் போடலாம். ஓகேவா, எனக்கு என்ன கேக்குறாங்கன்னா, அந்த மேனேஜர் என் சேலரி டிசெண்டிங் வைஸ்ல எனக்கு ஒரு ரேங்கிங் பண்ணுன்னு கேக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த கொரி போட ஜஸ்ட் நான் கொரி போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கீவேர்ட் நாட் பை ரோ நம்பர் ஃப்ரம், ஓகே ஃப்ரம், ஓகே இங்க வந்து அலையாஸ் ஆர்என்கே கொடுக்குறேன், ஃப்ரம்
டெஸ்ட்ன்ற ஒரு டேபிள் நான் இது எல்லாமே ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா கைஸ், இங்க ரேங்கிங் ஆயிருக்கா? ஓகே ஃபைன். நான் இதை வந்து ஜஸ்ட் நான் எடுத்து போடுறேன் எங்க நோட் பெயிண்ட்ல, ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். கைஸ் இங்க பாருங்க, இப்போ வந்து எல்லாமே ரேங்கிங் ஆயிருக்கு உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரேங்கிங் ஆயிருக்கு. 1 2 3 ரேங்கிங் போட்டிருக்கேன். ரேங்கிங் நான் எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த கொரியை உங்களுக்கு காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். 1 செகண்ட். ஸோ கைஸ் தெரியுதாங்க கைஸ்? நான் எதை பேஸ் பண்ணி ரேங்கிங் போட்டிருக்கேன்னா, சேலரி காலமை பேஸ் பண்ணி ரேங்கிங் போட்டிருக்கேன். புரியுதா? இங்க பாருங்க, சேலரி டிசெண்டிங். நம்ம ஆர்டர் பை பார்த்தோமா? ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம சேலரி டிசெண்டிங் பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ணிருக்கோம். ஸோ நமக்கு என்னன்னா 7000 உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு, பிகாஸ் அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகேவா? ஸோ இங்க ரோ நம்பர் என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு ஒரு ஒரு ரோ நம்பர் கிரியேட் பண்ணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1ல இருந்து ரேங்கிங் போடும். ஓவர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஓவர் ஜஸ்ட் அ கீவேர்டு. ஓவருக்கு அப்புறம் வர்றது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நீங்க ரேங்கிங் பண்ண போறீங்க, எந்த காலம் பேஸ் பண்ணி ரேங்கிங் பண்ண போறோங்கிறது வந்து இந்த ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங் வச்சு நம்ம ரேங்கிங் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆர்டர் பை போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதே இதுல நம்ம அசெண்டிங், எனக்கு வந்து லோயஸ்ட் சேலரி வந்து ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம இங்க அசெண்டிங் யூஸ் பண்ணிடலாம். அசெண்டிங் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, புரியுதா கைஸ்? 5000 ஃபர்ஸ்ட் வந்துருச்சு உங்களுக்கு. இதை நம்ம ஈஸியா ஃபில்டர் பண்ணிடலாம். ரேங்க் ரேங்க் ஈக்குவல் டு 1 போடும்போது we can get easily this specific 5000. ஸோ யாரெல்லாம் லோயஸ்ட் சேலரி வாங்கினாங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க இங்க டிசெண்டிங் போட்டீங்க அப்படின்னா, யார் ஐஎஸ்சி சேலரி வாங்குறாங்களோ அதை ஈஸியா ரேங்க் இஸ் ஈக்குவல் டு 1 போட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து ரேங்கிங் பேஸ்ட் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம், விச் இஸ் செகண்ட் ஐஎஸ் சேலரி, தேர்ட் ஐஎஸ் சேலரி, ஃபோர்த் ஐஎஸ் சேலரி. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 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 ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் வந்து செகண்ட் ஐஎஸ் சேலரி, இப்போ இங்க வந்து செகண்ட் ஐஎஸ் சேலரி வந்து 6500. புரியுதா? இவன் தோ ரேங்கிங் இஸ் 3, நமக்கு வந்து செகண்ட் ஐஎஸ் சேலரி வந்து என்னது 6500. ஸோ இது வேணும்னா நமக்கு வந்து வேற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த இடத்துல ரோ நம்பர் யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ரோ நம்பர் வந்து எனக்கு இது வந்து காமனா டேபிள் வைஸா இந்த ரோ நம்பர் போட்டிருக்கோம். புரியுதா? இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இந்த ரோ நம்பர், இந்த ரேங்க் வந்து எனக்கு குரூப் டிபார்ட்மெண்ட் வைஸா ரேங்கிங் வேணும். ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு 1 2 3 ஆரம்பிக்கணும், எகைன் ஹெச்ஆருக்கு வந்து 1 2 3 ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி போடும்போது இங்க குரூப் பைன்னு கமாண்ட் போட போறோம். ஜஸ்ட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். குரூப் பை என்ன காலம்? டிஇபிடி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி குரூப் பண்ணி எடுத்துன்னு வரும். 1 செகண்ட். பார்ட்டிஷன் நாட் இது வந்து பார்ட்டிஷன் பைன்னு சொல்றோம். பார்ட்டிஷன் பை. ஓகே ஃபைன். பார்ட்டிஷன் பை ஆர்டர் பை பார்ட்டிஷன். ஓகே கைஸ், இங்க பாருங்க, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த கொரிய. நான் முன்னாடி எப்படி பார்த்தோம், என்டையர் டேபிளுக்கும் ஜஸ்ட் ரேங்க் போட்டுச்சு. புரியுதா? இப்போ வந்து நான் இந்த பார்ட்டிஷன் பை எதுக்கு யூஸ் பண்ண, இது வந்து பார்ட் பை பார்ட்டா பிரிக்க போறேன். அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸா எனக்கு பார்ட் பை பார்ட்டா ரேங்கிங் போட்டுன்னு சொல்ல போறோம் நம்ம இந்த ஆரக்கிளுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆருக்கு வந்து 1 2 3 போட்டுருச்சு, அகைன் ஐடிக்கு வந்து 1 2 3 போட்டிருக்கு. பட் சேலரி என்னது? டிசெண்டிங். அதாவது இங்க ஹெச்ஆர்ல வந்து எவன் ஃபர்ஸ்டோ அதுக்கு வந்து ரேங்க் 1ன்னு போட்டிருக்கு. அதே மாதிரி ஐடில எந்த சேலரி ஃபர்ஸ்டோ அதுக்கு வந்து ரேங்க் 1ன்னு போட்டிருக்கு. புரியுதா? இதுதான் வந்து இந்த பார்ட்டிஷன் பைக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கைஸ். பார்ட்டிஷன் பை இல்லாம போட்டா என்டையர் இதுக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரேங்கிங் போடும். பார்ட்டிஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த எதை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் போடுறோமோ, நம்ம ஹெச்ஆர் பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் போட்டா ஸோ ஹெச்ஆர் வைஸா உங்களுக்கு ரேங்கிங் போடும். டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு வந்து ரேங்கிங் போட்டு அதுல எது ஹையஸ்டோ லோயஸ்டோ உங்களுக்கு ரேங்கிங் கொண்டு வரும். கைஸ் புரிஞ்சுதா? ஸோ சின்டாக்ஸ் வெரி ஈஸி. செலக்ட் காலம், நம்ம இது வந்து ரோ நம்பர் வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா எப்படி வேணா மென்ஷன் பண்ணலாம். பட் இதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ரேங்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓவர்ன்ற ஒரு கிளாஸ், அதாவது ஓவர் எதுக்கு யூஸ் பண்ணி, எதை பேஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு புட் த ஆர்டர் பை கிளாஸ், எதுக்கு வந்து நீங்க ரேங்கிங் போட போறீங்க அப்படின்றது வந்து இந்த ஓவர் கிளாஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண போறோம்.
பட் இங்க வந்து பார்ட்டிஷன் பை வந்து சம்டைம்ஸ் தேவைப்படும், சம்டைம்ஸ் தேவைப்படலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர் கேட்குறாங்க, எனக்கு வந்து ஏ ஆண்டனி, ஓகே, கெட் த எம்ப்ளாயீஸ் who is getting highest salary in each department. இப்போ புரியுதா கைஸ்? ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்கன்னு போது டிசெண்டிங் ஆர்டர்ல போட்டு நீங்க ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ எதை ஃபில்டர் பண்றதுன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த வேர் கிளாஸ்ல போட்டுட்டு யூ ஜஸ்ட் புட் அ வேர் கிளாஸ் வேர் இங்க ஆர்என்கே இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எல்லாமே வந்துருச்சா? ஸோ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இதுதான் ஹையஸ்ட் சேலரி, ரேங்க் 1. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்ல இதுதான் ஹையஸ்ட் சேலரி. கைஸ் புரிஞ்சுதா? கைஸ் ரேங்கிங் ரோ நம்பர் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் எகைன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அகைன் எந்த இடத்துல புரியல உங்களுக்கு சொல்லுங்க. அந்த பார்ட்டிஷனும் ஆர்டர் பை. ஓகே ஓகே ஃபைன். சி உங்களுக்கு சின்டாக்ஸ் புரிஞ்சது இல்ல? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இதுதான் சின்டாக்ஸ், ஒரே ஒரு லைன் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ரோ நம்பர் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, எவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? ரேங்க், டென்ஸ் ரேங்க், ரோ நம்பர், இது 4 தான் ரேங்கிங் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ அந்த ரேங்கிங் ஃபங்க்ஷன்ல ஒன் ஆஃப் த ரேங்கிங் ஃபங்க்ஷன் இங்க யூஸ் பண்றோம். புரியுதா? இது வந்து ஓப்பன் பிராக்கெட், இது வந்து சின்டாக்ஸ். ஓவர்ன்றது வந்து இது ஒரு சின்டாக்ஸ் தான். ஸோ நீங்க பாத்துருங்க, இதுதான் ஆக்சுவல் சின்டாக்ஸ். ஃபங்க்ஷன், ரேங்கிங் ஃபங்க்ஷன், ஓவர், பார்ட்டிஷன் பை, ஆர்டர் பை, 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ரேங்கிங் ஃபங்க்ஷன் போனாவே ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஃபங்க்ஷன், ஓவருக்குள்ள பார்ட்டிஷன் பை இருக்கும், ஆர்டர் பை இருக்கும். ஓகே, இந்த ஆர்டர் பை அப்படின்றது வந்து நீ எதை பேஸ் பண்ணி வந்து நீங்க ரேங்கிங் போட போறீங்க? இப்போ எனக்கு கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து who is getting highest salary in each department. நான் salary தான் நான் ரேங்கிங் போட போறேன். கரெக்டா கைஸ்? அதுதான் இங்க ஆர்டர் பை போட்டிருக்கேன். புரியுதா? அதே மாதிரி ஈச் டிபார்ட்மெண்ட், எதுக்கு ஈச் டிபார்ட்மெண்ட்? பார்ட்டிஷன் பை. எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா எனக்கு வந்து ஆர்டர் வேணும். எனக்கு என்டையர் ஹெச்ஆர் டேபிள் எனக்கு ஆர்டர் பை வேண்டாம், அதாவது ரேங்கிங் வேணாம். எனக்கு வந்து ஈச் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு ரேங்கிங் போடு அப்படின்னா வி ஷுட் யூஸ் திஸ் பார்ட்டிஷன் பை. இப்போ நான் வந்து பார்ட்டிஷன் பை தூக்கிட்டு உங்களுக்கு நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா, ஸோ உங்களுக்கு என்டையர் கம்பெனிலையும் யார் ஹையஸ்ட் சேலரியோ அவங்க அது வந்து உங்களுக்கு வந்துருச்சா? கைஸ் புரிஞ்சுதா? கமிலஸ் புரிஞ்சுதா? புரிஞ்சு. இப்போ இதே நீ பார்ட்டிஷன் பை போட்டேன்னா, பார்ட்டிஷன் பை டிபார்ட்மெண்ட், டிபிடி போட்டு அப்படின்னா உனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸா உனக்கு ஹையஸ்ட் சேலரி வரும். இப்போ புரிஞ்சுதா? ஹெச்ஆர், ஐடி. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இவன் தான் ஹையஸ்ட் சேலரி, யாரு? ஜானு. அதே மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஆஷா வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு போட ஈஸியாக வந்துடும் இது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஓவர் என்ன யூஸ் பண்றோம்? எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் போட போறோமோ அந்த காலம் தான் இங்க. அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க லோயஸ்ட் சேலரினா அசெண்டிங் போட போறோம், ஹையஸ்ட் சேலரினா டிசெண்டிங் போட போறோம். புரியுதா? இது வெயிட் கைஸ், நான் இப்போ எகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இந்த கோரி ஃபர்ஸ்ட் நான் இது போட்டுட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. வெயிட் a minute. ஸோ இது வந்து ஜஸ்ட் சாம்பிள் டேட்டா விச் ஐ கிரியேட்டட். ஓகே, சாம்பிள் டேட்டாவை கன்சிடர் பண்ணுங்க. இது சாம்பிள் டேட்டா. ஸோ இப்போ நான் வந்து அந்த அவுட்டர் கொரி இல்லாம நான் ஜஸ்ட் ரன் பண்றேன் ரேங்கிங் பார்க்கறதுக்கு. ஓகே, இது வந்து ரேங்கிங். ஓகே, ஓகே கைஸ், லிசன் பண்ணுங்க. இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன். ஓகேவா? நம்ம எங்க மேனேஜர் வந்து யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ்ங்கிறத ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஹையஸ்ட் சேலரி வாங்கும் போது உனக்கு மற்ற காலம்ஸும் சேர்த்து நீங்க போட போறீங்க. மற்ற காலம்ஸ் வச்சு அடிஷ்னலா நம்ம ரேங்கிங் அப்படின்ற ஒரு காலம், புது காலம் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ன அந்த காலம் நேம் என்ன? ஆர்என்கே. ஓகேவா? சி நீங்க எப்படி வேணா காலம் கிரியேட் பண்ணலாம் கைஸ். நான் ஜஸ்ட்
ரிப்பீட் பண்றேன் பாருங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டெஸ்ட். ஓகேவா? இது வந்து டெஸ்ட்ன்ற ஒரு காலம். இப்போ அடிஷனலா நீங்க டெஸ்ட்டுக்கு வந்து கமா போட்டுட்டு ஒரு சிங்கிள் கோட்ல நீங்க வேற ஏதாவது கூட வேல்யூ போடலாம். இப்போ கமிலஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உனக்கு அந்த கமிலஸ் வேல்யூ எல்லா காலமுக்கும் அப்ளை ஆயிரும். What is this? கமா. ஓகே, கமா வராது. ஃபர்ஸ்ட் நேம், சரி என்ன நேம் கொடுத்துருக்கேன்? ஸ்டார் கொடுத்தா அடுத்து நம்ம இது போட முடியாது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் லிசன் பண்ணு கமிலஸ். என்ன வந்திருக்கு உங்களுக்கு இங்க? அடிஷனலா ஒரு காலம் ஆடா இருக்கா? எப்படி ஆடா இருக்கு? இது ஜஸ்ட் நீ டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ கொடுத்துருக்க, ஒரு புது காலம் கிரியேட் ஆயிருக்கு. நீ இதுக்கு இது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். எப்படி நேம் தரலாம்? ஆஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஒரு புதுசா ஒரு நேம்னு கொடுத்து நீ வந்து ஆக்சுவலா ஒரு புது காலமா கிரியேட் பண்ணிருக்கீங்க. புரியுதா? பட் ஆக்சுவல் காலம் எவ்வளவு உனக்கு? 4 காலம் தான் இருக்கு டேட்டா பேஸ்ல. ஆனா ஆக்சுவல் காலம் உங்களுக்கு டேட்டா பேஸ்ல இது உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. பட் செலக்ட் கொரியில மட்டும்தான் நீங்க ரிப்போர்ட் எடுக்க போறீங்க. புரியுதா? எப்படி புது காலம் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க. சேம் மெத்தட் தான் நான் இங்க வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன். ஒரு புது காலம் கிரியேட் பண்ணிருக்கேன் யூசிங் திஸ் ரேங்கிங் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து RNK நேம் கொடுத்துருக்கேன். கைஸ் புரியுதா? அதுதான் உங்களுக்கு RNKன்னு பாருங்க, நேமோட வந்திருக்கா உங்களுக்கு. ஃபைன். இப்போ லெட்ஸ் கோ த்ரூ திஸ் ஃபங்க்ஷன். ஸோ ரோ நம்பர் இது வந்து ஜஸ்ட் ரேங்கிங் ஃபங்க்ஷன். ஓவர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா எதை பேஸ் பண்ணி நம்ம ரேங்கிங் பண்ண போறோமோ அதுக்கு வந்து ஜஸ்ட் கீவேர்ட். அப்புறம் ஆர்டர் பை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஆர்டர் பை போட்டாதான் உனக்கு வந்து இந்த இடத்துல லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வருமா இல்ல ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வருமா டிசைட் பண்றது இங்க. புரியுதா? இங்க நீங்க அசெண்டிங் போடலாம் இல்ல டிசெண்டிங் போடலாம். அசெண்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க லோயஸ்ட் டு ஹையஸ்ட் வரும். இங்க அதை பேஸ் பண்ணி 1 2 3 வரும். இங்க ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வரும். இங்க டிசெண்டிங் போட்டீங்க அப்படின்னா. புரியுதா? அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் பை போடலன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1 2 3 அப்படி 6 வரைக்கும் வந்துடும். நீங்க பார்ட்டிஷன் பை போட்டதால டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கு ரேங்கிங் போட்டிருக்கு. கைஸ் புரிஞ்சுதா? இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேங்கிங். கமிலஸ் ஓகேவா? ஓகேண்ணா, புரிஞ்சுது. ஓகே, லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க். ஓகேவா? ரேங்க் இது வந்து ஜஸ்ட் இந்த ரோ நம்பர் வந்து ஜஸ்ட் யூனிக் நம்பர் வந்து எல்லாத்துக்கும் போறது தான் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வில் கோ டு ரேங்கிங். ரேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஜஸ்ட் ரோ நம்பர் மாதிரி தான். ஸோ இதே மாதிரி தான் ஜஸ்ட் நீங்க ரோ நம்பருக்கு பதிலா ரேங்க் மட்டும் போட போறீங்க. ரேங்க் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ரோ நம்பர் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு புட் அ ரேங்க். ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு யூனிக் நம்பர் ஜென்ரேட் பண்ணும் ஒரு ஈச் காலம் ரோ வைஸா. புரியுதா? பட் இது வந்து ரேங்கிங் போடும். அதாவது சேலரி வைஸா சேலரியை மேட்ச் பண்ணி ரேங்கிங் போடுறதுக்கு ரேங்கிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஜஸ்ட் ரிசல்ட் மட்டும் பாருங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. கைஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கா? ரேங்க் 1. ரேங்க் 2க்கு வந்து நமக்கு வந்து 5 சேம் ரெக்கார்டு வந்து 2 ரெக்கார்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ரெண்டுக்குமே வந்து எப்படி போட்டிருக்கு? சேம் 2 போட்டிருக்கா? சேம் ரேங்கிங் போட்டிருக்கு. பிகாஸ் வேல்யூஸ் ஆர் சேம். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். புரியுதா? நீங்க ரேங்க் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க வந்து சேம் வேல்யூஸ் வந்து இங்க போடும். பட் நம்ம ரோ நம்பர்ல என்ன பார்த்தோம்? ரோ நம்பர் வந்து இட் won't consider whether it's a duplicate or எதுவுமே கன்சிடர் பண்ணாது. பை டிஃபால்ட்டா உங்களுக்கு நம்பர் வந்து போட்டுனே போகும். எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோ. இப்போ இங்க 1000 ரோ இருந்தாலும் உங்களுக்கு 1000 ரெக்கார்டு வந்து 1000 நம்பர்ஸ் போட்டுனே போகும். பட் இங்க ரேங்கை பொறுத்த வரைக்கும் இட் வில் செக் த வேல்யூஸ் இந்த சேலரி. நம்ம சேலரி மென்ஷன் பண்ணிருக்கோமா? இந்த சேலரியில எல்லா வேல்யூ பார்க்கும். வேல்யூ பார்த்துட்டு பேஸ்ட் ஆன் தட் வேல்யூ இட் வில் புட் த ரேங்கிங். பிகாஸ் தெர் இஸ் அ டூப்ளிகேட். ஸோ ஃபார் பிகாஸ் இட்ஸ் புட்டிங் த சேம் ரேங்கிங். பிகாஸ் இட்ஸ் சேம் ரேங்க் தானே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த 7000 சேம் ரேங்கிங்ல வரும். ஸோ இட் ஹஸ் புட் த ஃபர்ஸ்ட் ரேங்கிங். கைஸ் புரியுதா? as simple as that. ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் இருக்க ஒரே வித்தியாசம் இதுதான். ஓகே, இது வந்து ரேங்க். ஜஸ்ட் நான் ரேங்க் வந்து எடுத்து போடுறேன். திஸ் இஸ் ரேங்க். ஓகே, இங்க டென்ஸ் ரேங்க்னு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. டென்ஸ் ரேங்க் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி டென்ஸ் ரேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். ஓகேவா? ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஜஸ்ட் ஏதாவது டிஃபரன்ஸ் பாக்குறீங்களான்னு பாருங்க. ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் எந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க. ரேங்க் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு?
கைஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும்? நோ டிஃபரன்ஸா? கமிலஸ் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? ரேங்கிங்னா என்ன? உங்களுக்கு சீக்வன்ஸா ரேங்க் நம்பர் மட்டும் தான் வரணும் மாறி இல்லையா? எது ரேங்க் ரேங்க்? டென்ஸ் எங்க ரேங்க் எந்த ரேங்க் மாதிரி இருக்கு? டென்ஸ் ரேங்க்ல. ஆ கைஸ் ஆக்சுவலா கரெக்ட். ரேங்கை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, ரேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து டூப்ளிகேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா, duplicates ஐடென்டிஃபை பண்ணும். பட் சின்ஸ் there is a duplicate of the previous value, நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ரேங்கிங் போட்டுரும். புரியுதா? இப்போ செகண்ட் வேல்யூ இங்க போட வேண்டியது பிகாஸ் டூப்ளிகேட்ஸ் இருக்கிறதுனால இங்க போடாம உங்களுக்கு வந்து இந்த 2ன்றது ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு 3 போட்டுருச்சு. இது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஆஃப் த ரேங்க். பட் அது ஒரு டென்ஸ் ரேங்க் வந்தீங்க அப்படின்னா இது வந்து ரேங்கிங் போடும், ஆனா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணாது. கரெக்டா செகண்ட் போட்டிருக்கா? இதுதான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. பிகாஸ் ரேங்க் இஸ் எக்ஸ்பெக்டிங் த செகண்ட் வேல்யூ, பட் செகண்ட் வேல்யூ ஆல்ரெடி உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிருக்கிறதால இஃப் தெர் இஸ் அ டூப்ளிகேட் இட் வில் ஸ்கிப் த நெக்ஸ்ட் வேல்யூ. ஈவன் தோ இஃப் தெர் இஸ் அ டூப்ளிகேட் இட் won't ஸ்கிப் த நெக்ஸ்ட் ரேங்கிங். கைஸ் புரியுதா? இதுதான் வந்து ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் கூட மேஜர் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே கிடையாது. தட்ஸ் வை வி ஆல்வேஸ் கோ வித் த டென்ஸ் ரேங்க் பிகாஸ் இங்க ஸ்கிப் ஆகுறதால since there is a duplicates it is skipping the next ranking. Even though there is a duplicate it is not skipping the next ranking, it is putting ranking as a 2. கைஸ் புரிஞ்சுதா ரேங்க்கும் டென்ஸ் ரேங்க்கும் டிஃபரன்ஸ்? If there is a duplicate it will skip the next ranking. Dense rank, even though if there is a duplicate it won't skip the next ranking, it will put the proper ranking. புரிஞ்சுதா? புரியுது. ரோ நம்பர், ரேங்க், டென்ஸ் ரேங்க். ரோ நம்பர் வந்து just to create a random, I mean to create a sequence of numbers. Rank வந்து based on the column it will put the ranking. Okay, dense rank it won't skip the ranking even though if there is a duplicate. Guys புரிஞ்சுதா? கமிலஸ் புரிஞ்சுதா? அலெக்ஸ் புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். ஓகே இன்னைக்கு ரேங்கிங் இது போதும். வில் see the exercise. ஓகே இன்னைக்கு ரேங்கிங் என்னன்னா 3 கிளாஸ் எடுத்தோம், ரைட்? ஓகே okay, let's go to exercise. Let me share my screen. Exercise வந்து உங்களுக்கு ப்ராப்பரா சொன்னாதான் இது வந்து புரியும். ஓகே let me reshare it. கைஸ் ஸ்கிரீன் தெரியுதா? கைஸ் ஸ்கிரீன் தெரியுதா? என்ன ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? கொஸ்டின்ஸ். questions fine. Guys see the questions. என்ன கேக்குறாங்க இங்க? Find the top 2 earners per department. earnersனா என்ன? யாரெல்லாம் டாப் 2 salary வாங்குறாங்களோ, டாப் 2 salary வாங்குறாங்களோ per department. per department என்ன போட போறோம்? partition by கண்டிப்பா போடணும். because they are asking here what is it? department wise top 2 salary, who is getting top 2 salary department wise. Let's take an actual employee table now. Fine. Okay. Select star from employees. இதுதான் நம்மளுடைய டிஃபால்ட் ஒரு டேபிள். ஓகே ஃபைன். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா கைஸ் ஜஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் டாப் 2 salary. earnersனா salary, யாரெல்லாம் வந்து டாப் 2 salary வாங்குறாங்களோ they want their information per department, each department. நான் ஜஸ்ட் கொரி போடுறேன், இல்ல யாராவது சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்லலாம். ஓகே செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வேணும், கமா I want the last name also. Last name, comma
salary, comma, fine. Next, let's put the ranking column. Ranking, we can create a dummy column, okay? We'll use the dense rank. Dense rank, open bracket, close bracket, and over is the function. Over order by. Order by, எதுக்கு நம்ம ரேங்கிங் போட போறோம்? சேலரிக்கு வந்து ரேங்கிங் போடும், which is descending போட போறோம். Why? Because they are asking what is the question? Top salary. Top salary should come from the top to bottom, இல்லையா? That's why we are putting as a top salary, okay? As a RNK போடும் from employees. From employees. Just இது எப்படி லுக் வருதுன்னு பாருங்க, okay? Department way, department name, department ID மட்டும் இப்போ just mention பண்ணலாம், okay? ஜஸ்ட் எரர்னா ஜஸ்ட் பாருங்க, எரர்னா பயப்பட வேண்டாம். என்ன சொல்லுதுன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி இன்வாலிட் ஐடென்டிஃபையர் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒரு காலமே கிடையாது, which is ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஐடி, ஃபைன். ஓகே கைஸ், ஜஸ்ட் லிசன். இப்போ என்ன போட்டிருக்கேன் நான் வந்து டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். டென்ஸ் ரேங்க்னா என்ன பண்ணோம்? டூப்ளிகேட் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணாது, கரெக்டா? நான் இங்கே உங்களுக்கு ரேங்கிங்கும் போட்டு காமிக்கிறேன், டோன்ட் வரி, ஓகே? லெட் மீ புட் திஸ் as a dense rank, okay, comma, let put the ranking also here. இங்க rank ன்னு போடலாம், ஓகே? ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க RNK, ஜஸ்ட் அது எப்படி வந்து உங்களுக்கு, ஓகே? dense rank கைஸ், இங்க பாருங்க, இங்க டென்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாருங்க. ஸோ ரேங்க்ல பார்க்கும்போது இங்க வந்து 2க்கு அப்புறம் ஒரு வேல்யூ ஸ்கிப் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? இஃப் தேர் இஸ் a duplicate, it will skip the next value. That's the ranking function. But in dense rank, even though there is a duplicate, the next ranking is not getting skipped. ஓகேவா? ஸ்கிப் பண்ணாம தான் வரணும் நமக்கு. That's our requirement. That is why we are using here what we are using. dense rank வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா? ஓகே, இப்போ நமக்கு dense rank வந்துருச்சு. ஓகே, let's remove this ranking now. நமக்கு இது தேவையில்லை. You will get confused. Okay, நமக்கு இப்போ என்ன வந்துச்சு? ranking போட்டாச்சு. Okay guys, ranking போட்டாச்சு. now நான் வந்து என்டையர் கம்பெனிக்கே ranking போட்டிருக்கேன். என்டையர் காலம், என்டையர் டேபிளுக்கு நான் ranking போட்டிருக்கேன். பட் as per the requirement, டிபார்ட்மெண்ட் வைஸ் ranking போடணும். ஸோ நம்ம ஆப்வியஸ்லி we should go with the partition. இங்க வந்து இதுக்கு முன்னாடி partition keyword, partition by department ID, partition. கமலேஷ், புரிஞ்சுதா? ஓகே, பார்ட்டிஷன் வை போட்டாச்சா? இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி 10க்கு வந்து ஒரு ரேங்க் தான் போட்டிருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி 20க்கு வந்து நமக்கு 2 ரேங்க்ஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஐடி 30க்கு வந்து எத்தனை ரேங்க்ஸ் இருக்கு? சாரி, 30க்கு. ஸோ 2க்கு வந்து ஜஸ்ட் 20க்கு வந்து 2 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ வி புட் 2 ரேங்கிங். அண்ட் டிபார்ட்மெண்ட் 30க்கு வந்து 6 ரெக்கார்ட் இருக்கு. 40க்கு வந்து ஒரு ரெக்கார்ட் தான். ஸோ வி ஆர் கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேங்க்ஸ். ஸோ இங்க நெக்ஸ்ட் வாட் தேர் சேயிங், தே வாண்ட் top 2 record. Select star from. இது நான் சப்கொரி நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ இது we are considering this result as a table where in the column dense rank filter, இது filter பண்றோம் இல்லையா? where dense rank less than or equal to 2. guys, dense rank less than or equal to என்ன பண்ணோம்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்? top 2 earnings தான் top 2 salary வாங்குறவங்க. ஸோ லெஸ் than or equal எதுக்கு போறோம்னா, இந்த dense rank வந்து 2ஆ இருக்கலாம், அது கீழே இருக்கலாம். which means எனக்கு 1 வந்துடும், 2 வந்துடும், அதுக்கு மேல வராது. கரெக்டா? அதுதான் இந்த வந்து this called ரிலேஷனல் ஆபரேட்டர். இது ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம, புரியுதா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 30ல ஒருத்தன் தான் வாங்குறான். 2 பேர் வந்து ஹையர் சேலரி வாங்குறாங்க. 11,000 ஒரு சேலரி இருக்கு, 31,000 ஒரு சேலரி, which is டிபார்ட்மெண்ட் வைஸ். டிபார்ட்மெண்ட் 50ல நமக்கு யாருமே இல்லை, மேபி 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல வந்து 8,200 ஃபர்ஸ்ட் சேலரி, 8,000 செகண்ட் சேலரி. கைஸ், நமக்கு ரெக்யர்மெண்ட் புரிஞ்சுதா? நமக்கு we got the result, right? We got the result. ஏதாவது டவுட் இருக்கா இதுல, இந்த கொரியில? கைஸ், Alex, Kamilas,
டவுட் இருக்கா இந்த இந்த ஸ்பெசிபிக் ரெக்குயர்மெண்ட்ல? எதுக்கு டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க ஏன் வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம்? பிகாஸ் தேர் ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து எனக்கு டாப் சேலரி ஈச் டிபார்ட்மெண்ட்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் ஒரு ரேங்க் மட்டும் வந்துடும் உங்களுக்கு, அதாவது விச் இஸ் ஃபர்ஸ்ட் சேலரி. இங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா செகண்டும் கேக்குறாங்க, தேர்டும் கேக்குறாங்க. அதனால we are putting less than or equal to போடுறோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்க போட உங்களுக்கு ஹேண்டி வந்துடும் கைஸ், இதெல்லாம் பயப்பட தேவையில்ல. இதுவே நீங்க டாப் 3 கேட்டாங்கன்னா less than or equal to 3 போட்டா உங்களுக்கு டாப் 3 salaries வந்துடும், which is department wise. இங்க பாத்தீங்களா 30 டிபார்ட்மெண்ட்டுக்கு we are getting top 3 salaries. இதுதான் டாப் 3 salaries. இதுவே டாப் 3 லோயஸ்ட் சேலரினா இங்க சேலரி வந்து டிசெண்டிங் போட்டுருங்க. டிசெண்டிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி அசெண்டிங் போட்டீங்கன்னா அதுவே கம்மி சேலரி வந்து வந்துடும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 30 வந்து கம்மி சேலரி எவ்வளோ? டாப் லோயஸ்ட் சேலரி 2500, செகண்ட் லோயஸ்ட் சேலரி இஸ் 600 and the third is 800. கைஸ் புரிஞ்சுதா? Let's go to next exercise. Top n product in each category. நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இல்ல, ஸோ நம்ம ரேங்க் யூஸ் பண்ணலாம், டென்ஸ் ரேங்க் யூஸ் பண்ணலாம். பக்கெட் கஸ்டமர்ஸ் பை ரெவன்யூ என்டைல் நம்ம பார்க்கல, இது வேண்டாம் இப்போதைக்கு. டியூப்ளிகேட் என்ட்ரிஸ். ஓகேவா? ஃபைன். டியூப்ளிகேட் என்ட்ரிஸ் எப்படி பார்க்க போறோம்னா, இங்கே நீங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சேலரி வந்து we have duplicate salary, right? ஸோ அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஒன்னுக்கு மேல எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் we are calling it as a duplicate entries. நம்ம பார்த்தோம் இல்ல, இங்க பாருங்க 1 வந்திருக்கா, இதுல duplicate entries. சாரி, இந்த இதுல சொல்றேன், இது வந்து ஃபில்டர் அவுட் போட்டிருக்கேன். ஸோ இந்த சப்குரியில பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஓகே இங்க எதுவும் நம்ம டென்ஸ் ரேங்க் போடல, 1 ஓகே. டிடெக்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ், ரோல் நம்பர், இது வந்து இது தேவைப்படாது. ஓகே ஃபைன் ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க்? நீங்க சொல்லுங்க இப்ப எனக்கு. யூ ஷுட் எக்ஸ்பிளைன் மீ. இப்பதான் எடுத்தேன் இந்த கிளாஸ். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க்? யாராச்சும் சொல்லுங்க எனக்கு. someone should say. ரேங்க்ல வந்து வேல்யூ ஸ்கிப் ஆகும், டென்ஸ் ரேங்க்ல வந்து வேல்யூ ஸ்கிப் ஆகாது. யா, as simple as that. சிம்பிள், அவ்வளவுதான். வேல்யூ ஸ்கிப் ஆகும். வேல்யூ ஸ்கிப் ஆகும் எப்ப வேல்யூ ஸ்கிப் ஆகும்? இஃப் there is a duplicate. டூப்ளிகேட் ரேங்க் ஆகும்போது நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் ரேங்கிங் ஸ்கிப் ஆகும், நாட் த வேல்யூ. ஓகேவா? இஃப் there is a duplicate ranking, நெக்ஸ்ட் ரேங்கிங் ஸ்கிப் ஆகும். டென்ஸ் ரேங்க்ல ஈவன் தோ இஃப் there is a duplicate ranking, நெக்ஸ்ட் ரேங்கிங் ஸ்கிப் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி டாப் சேலரி அந்த மாதிரிலாம் போடும்போது we are using டென்ஸ் ரேங்க். அதான் வந்து மோர் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொண்டு வரும். இதுவே நீங்க ரேங்கிங் போட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ரேங்கிங் ஸ்கிப் ஆயிரும், உங்களுக்கு ப்ராப்பரா வந்து டாப் 2 டாப் 3 சேலரி எடுக்க முடியாது. கைஸ் புரியுதா? ஓகே. How can you retrieve top 2 earners per department? இப்பதான் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? டாப் 2 earners. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரேங்க் டென்ஸ் ரேங்க் போட்டுட்டு, ஸோ இந்த டென்ஸ் ரேங்க்ல யாரெல்லாம் லெஸ் தான் ஈக்குவல் டு 2 போட்டீங்க அப்படின்னா டாப் 2 earners per டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட் ஐடியில யாரெல்லாம் அதிக சேலரி வாங்கினாலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? நெக்ஸ்ட். ஓகே கைஸ், இது சொல்லுங்க. which ranking function will skip numbers on tie values? கைஸ் இதுக்கு என்ன, எந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்கிப் ஆகும் சொல்லுங்க. you should answer me. இப்பதான் பார்த்தோம். understand the question. தெரியல? கமலேஷ், அலெக்ஸ், கைஸ் மியூட்ல இருக்கீங்களா? கமலேஷ், அலெக்ஸ், என்ன இல்ல, நான் கொஸ்டின் கேட்டு இருக்கேன் அலெக்ஸ். புரிஞ்சு? ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. இப்பதான் பார்த்தோம் நாம இந்த கொஸ்டின் ஆன்சர். ரேங்க்ல ஸ்கிப் ஆகும். ஓகே எஸ், ரேங்க்ல டைனா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் a duplicate. if there is a duplicate it will skip the next rank. okay, when to use row number over rank? it is simple. if you don't want to skip any ranking, you should go with the dense rank. row number, it's just a row number இல்லையா?
Row number means it's just a unique values for each row. It doesn't mean. But if you want the ranking over specific column, ஓகேவா, இப்போ நீங்க ரோ நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பேஸ்ட் ஆன் எந்த காலமும் இது ஜென்ரேட் பண்ணாது. ஜஸ்ட் ரேண்டமா சீக்வன்ஸ் நம்பரை வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும். பட் ரேங்கை பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் த ஸ்பெசிபிக் காலம் விச் இஸ் தேர் இந்த ஓவர் கிளாஸ், அந்த காலம் பேஸ் பண்ணி ரேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அங்கே வேல்யூஸ் டையா இருந்தா உங்களுக்கு ரேங்க் ஸ்கிப் ஆகும். வேல்யூஸ் டை இல்லைன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ரேங்கிங் வரும். ஓகே, என்டைல் நம்ம எடுக்க தேவையில்லை, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே கைஸ், புரிஞ்சுதா ரேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ்? யாருமே எல்லாம் அமைதியா இருக்கீங்க. கைஸ் இல்ல டைம் ஆச்சா? இல்லண்ணா. இல்ல அமைதியா இருக்கீங்க. சி இதான் பேசுங்க, பேசினாதான் அட்லீஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா இல்லை எனக்கு தெரியும். புரியுதா? ஓகே. இந்த 10 நிமிஷம் வந்து நம்ம நேற்று ஜாயின்ஸ் எடுத்தோம் பாத்தியா, அந்த ஜாயின்ஸோட வில் சி த ஆக்சுவல். யாராவது கொரிஸ் போட்டு பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ் நேத்து கைஸ், கொரிஸ் போட்டு பாத்தீங்களா? கைஸ் போட்டு பார்க்கலாம், கண்டிப்பா உங்களுக்கு உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இன்னர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஃபுல் ஜாயின். ஸோ செல்ஃப் ஜாயின் பெண்டிங் இருக்கு, அதை நான் எடுப்பேன். ஓகேவா? ஓகே ஃபைன், லெட்ஸ் சி ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் ஆல் எம்ப்ளாயீஸ் அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் நேம்ஸ். நேற்று பார்த்த மாதிரி, ஓகேவா, நேற்று நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு டேபிளும் லிங்க் ஆயிருக்கும் பேஸ்ட் ஆன் சம் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். எம்ப்ளாயீஸ் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு லிங்க் ஆயிருக்கும். ஓகேவா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? இங்க பார் டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா? ஸோ இந்த மேட்சிங் காலம் நேம்ஸ் வச்சு நம்ம ஜாயின்ஸ் போடுறோம். இங்க என்ன கேட்குற ரிசல்ட்? லிஸ்ட் ஆல் த எம்ப்ளாயீஸ் அண்ட் தயர் டிபார்ட்மெண்ட் நேம். டிபார்ட்மெண்ட் நேம் வந்து நமக்கு எம்ப்ளாயீஸ் டேபிள்ல கிடையாது, இட்ஸ் இன் அனதர் டேபிள் விச் இஸ் டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ அதனால தான் நம்ம இந்த 2 டேபிளும் எம்ப்ளாயீஸ் டேபிளும் டிபார்ட்மெண்ட் டேபிள் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், salary and then department name we are going to get it. For that we are going to use inner join. Select first name, comma last name, comma salary, comma department name. Okay, from employees alias நம்ம in கொடுத்துடலாம். Inner join departments D on E dot department ID equal to D dot department ID. Okay. Guys, வந்துச்சா? என்ன ரெக்குயர்மெண்ட்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், salary along with department name வேணும். இதுதான் ரெக்குயர்மெண்ட். லிஸ்ட் ஆல் த எம்ப்ளாயீஸ் அண்ட் தேர் டிபார்ட்மெண்ட் நேம். அவ்வளவுதான். ஐ காட் த ரிசல்ட். இங்க ஜாயின்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்துட்டேன். இங்க என்னென்ன யூஸ் பண்றோம்னா, ஸோ இங்க வந்து we are using this inner join. Inner join வந்து matching rows between 2 tables. ஸோ இங்க நம்ம மேட்ச் பண்றது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் E டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியும் D டாட் டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் பண்றோம். இங்க வந்து என்ன E என்ன D அப்படின்னா, E வந்து இந்த அலையாஸ் நேம் கொடுக்குறோம், இங்க ஒரு அலையாஸ் நேம் வந்து டிபார்ட்மெண்ட். இது ஜஸ்ட் அலையாஸ் நேம் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, அந்த டிபார்ட்மெண்ட் நேம் வச்சு நீங்க மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க எம்ப்ளாயீஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி, இங்க வந்து அகைன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆக்சுவல் டேபிள் நேம் டாட் காலம் நேம் போடுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப பெருசா இருக்கிறதால we are using just a simple alias நம்ம யூஸ் பண்ணி இங்க E டாட் இங்க D டாட் போட்டிருக்கோம். நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், E னா E1 கொடுத்துக்கலாம், D1 எப்படி வேணா கொடுத்துக்கலாம். இட் இஸ் யுவர் கன்வீனியன்ட் கைஸ். ஓகே ஃபைன், இதுதான் இன்னர் ஜாயின். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், show all the employees and their job title. இங்க வந்து நம்ம we are going to join the jobs column.
ஜாப்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஜாப்ஸ். ஓகேவா? ஜாப்ஸ்னு ஒரு டேபிள் இருக்கு. அதே மாதிரி வந்து இங்க ஜாப் ஐடி தான் பிரைமரி கீ. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜாப் ஐடின்னு ஒரு காலம் இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஜாப் ஐடி இருக்க கைஸ், இந்த ஜாப் ஐடியும் இந்த ஜாப்ஸ்ல இருக்கிற ஜாப் ஐடியும் இன்டர்லிங்க். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா டிஸ்பிளே ஆல் எம்ப்ளாயிஸ் வித் தேர் டிஸ்பிளே ஆல் எம்ப்ளாயிஸ் அண்ட் தேர் ஜாப் டைட்டில். ஜாப் டைட்டில் என்ன, இந்த ஜாப் டைட்டில் தான். பட் நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிள் வந்து ஜாப் ஐடி மட்டும் தான் இருக்கும், நமக்கு ஜாப் டைட்டில் இருக்காது. ஸோ அதனால நம்ம இந்த ஜாப் ஐடியை வந்து ஜாயின் கண்டிஷனை யூஸ் பண்ணி ஆக்சுவல் ஜாப்ஸ் டேபிள்ல இருக்கிற அந்த ஜாப் டைட்டில் கொண்டு வரும். புரியுதா? லெட் மீ புட் த கண்டிஷன். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம். கைஸ் நீங்க தான் கொஞ்சம் கொரி சொல்லணும். சொல்லுங்க கொரி. கைஸ் ட்ரை சம்மன். ஏன் சொல்ல மாட்டீங்களா? டைட்டில் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் இ. ஓகே, இன்னர் ஜாயின். எதோட ஜாயின் பண்ண போறோம்? ஜாப்ஸ்ன்ற ஒரு டேபிள், அது ஜேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் கண்டிஷன் எதை பேஸ் பண்ணி? ஜாப் ஐடி. ஜாப் ஐடி ஈக்குவல் டு ஜாப் ஐடி. என்ன எதை எதை, அதாவது வி ஷுட் மென்ஷன் விச் காலம். இங்க வந்து எம்ப்ளாயியோட ஜாப் ஐடி காலம், அகைன் இங்க வந்து ஜாபோட ஜாப் ஐடி காலம் தான் ஜேன் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். கைஸ் வந்துருச்சா? salary ஜாப் டைட்டில் வந்துருச்சா? ஓகே ஃபைன். டிஸ்பிளே ஆல் த எம்ப்ளாயிஸ் வித் தேர் மேனேஜர் நேம். இது வந்து செல்ஃப் ஜாயின் போடுவோம், நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, லிஸ்ட் த டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் லொகேஷன். கைஸ் டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். டிபார்ட்மெண்ட் நமக்கு நேம் நமக்கு எதுல இருக்கும்? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கும். டிபார்ட்மெண்ட்ஸ், டிபார்ட்மெண்ட் நேம் எங்க இருக்கு? இங்க லொகேஷன் ஐடி கேட்கறான். இங்க என்ன கேட்கறான் நமக்கு? டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் லொகேஷன். லொகேஷன்னா ஆஃபீஸ் லொகேஷன்ஸ். இப்போ நமக்கு ஒரு லொகேஷன் ஒரு டேபிள் இருக்கு, புரியுதா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். நான் நேற்று காமிச்சேன் உங்களுக்கு எல்லாமே, என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு ஹெச்ஆர் இதுல ஸ்கீமால பாத்தீங்களா? அந்த டேபிள்ஸ் தான் நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ண போறோம். லொகேஷன்ல வந்து நமக்கு இங்க ஒரு டேபிள் இருக்கு. ஸோ இங்க ஒரு லொகேஷன் ஐடின்ற ஒரு காலம் இருக்கு. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடியில் நமக்கு ஒரு லொகேஷன் ஐடி ஒரு காலம் இருக்கு. ஓகே, ஸோ அது ரெண்டையும் போட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம். என்ன கேட்கறான்? லிஸ்ட் த டிபார்ட்மெண்ட் நேம்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் லொகேஷன் சிட்டிஸ் கேட்கறான். ஸோ இங்க லொகேஷன்ல போனீங்க அப்படின்னா சிட்டி மட்டும் தான் கேட்கறான். ஸோ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேமும் சிட்டி மட்டும் இருந்தா போதும். டிபார்ட்மெண்ட் நேம் கமா சிட்டி ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டி இன்னர் ஜாயின் லொகேஷன்ஸ் எல் என்னன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, எல் ஆன் டி டாட் லொகேஷன் ஐடி ஈக்குவல் டு ஜஸ்ட் இதான் ஜஸ்ட் மேட்சிங் கீஸ். ஓகே, எல் டாட் லொகேஷன் ஐடி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எதுல இருந்து வரும்னா டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருந்து வரும். சிட்டி வந்து லொகேஷன் டேபிள் இருந்து வரும். பிகாஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் நமக்கு லொகேஷன் இருக்காது, சிட்டி இருக்காது. அதே மாதிரி லொகேஷன்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்காது. ஸோ அதனால தான் நமக்கு ரெண்டு காலம் வேணுங்கிறதால we are putting joint here and fetching the report whichever we needed. ரைட் கைஸ், வந்துருச்சா? டிபார்ட்மெண்ட் நேம் சிட்டி வந்துருச்சா? ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட் சவுத் லேக்ல இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சியாட்டல்ல இருக்கு. ஸோ சியாட்டல்ல we have more departments. And Londonல we have HR department, and Torontoல we have marketing departments. Oxford we have a sales department. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிள் கொரி. உங்களுக்கு வந்து நிறைய ஒரு மாதிரி எப்படி தெரியுமா வரும் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்? லைக் இப்போ இஃப் யூஆர் ஆர்டரிங் இன் பிளிங்கிட் ஆர்டர் பண்றீங்கன்னா இப்போ என் மேனேஜர் கேட்பாங்க, ஸோ கெட் த கஸ்டமர் ஹூ ஆர்டர் த லாஸ்ட் நைட். ஓகே, அந்த ஆர்டர் நம்பர், ஆர்டர் நேம், விச் ப்ராடக்ட் யூ ஆர்டர்ட், அப்புறம் ஆர்டர் டைமிங், டெலிவரி டியூரேஷன், டெலிவரி டேட், இந்த மாதிரிலாம் மல்டிபிள் ரெக்குயர்மெண்ட் வரும். புரியுதா? இப்போ நீங்க நான் சொல்றேன் ஒன் பை ஒன்னா பாருங்க. இப்போ வந்து ஆர்டர் டேபிள் எடுத்தோன்னா ஓகே, லெட்ஸ் டேக் பிளிங்கிட். பிளிங்கிட்ல வந்து கமிலஸ் வந்து ஒரு என்ன ஆர்டர் பண்ற கமிலஸ் பிளிங்கிட்ல? லெட்ஸ் டேக் ஒரு ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணணும். ஏன் ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு குக்கீஸ், ஓகே, ஒரு பிஸ்கெட், குட் டே பிஸ்கெட் ஆர்டர் பண்றோம் ஒரு பிளிங்கிட்ல. சப்போஸ் எங்க மேனேஜர் வந்து ஆண்டனி
get the count of employees, get the details of Camillus. என்னென்ன வேணும்னா நேம் வேணும், ஓகே, அண்ட் நேம், அட்ரஸ், எந்த அட்ரஸ் டெலிவரி ஆச்சு, ஆர்டர், ப்ராடக்ட் ஐடி, ஓகே, ப்ராடக்ட் என்ன ஆர்டர் பண்ற, குட் டே வரும், அண்ட் ஆர்டர் டேட், நீ என்னைக்கு ஆர்டர் பண்ண, டெலிவரி டேட், ஓகே, டெலிவரி டேட், அண்ட் தென் எந்த அட்ரஸ், ஹோம் அட்ரஸ்க்கா இல்ல ஆஃபீஸ் அட்ரஸ், அட்ரஸ் டைப்பு, ஓகேவா, அண்ட் தென் நேம் அண்ட் ஏஜ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாமே ஒரே டேபிள் இருக்காது இல்லையா, அட்ரஸ் வேற டேபிள் இருக்கும், ப்ராடக்ட் வேற டேபிள் இருக்கும், பிகாஸ் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே டேபிள் இருக்கும், ஆர்டர் டேட் வைஸ் என்னைக்கு ஆர்டர் பண்ண, இது வந்து ஆர்டர் டேபிள் இருக்கும், டெலிவரி டேட்டு, அட்ரஸ் டைப்பு, இந்த மாதிரிலாம் மல்டிபிள் டேபிள்ஸை ஜாயின் பண்ணி, ஸோ யூ வில் பி கெட்டிங் ஒன் ரிப்போர்ட். வி ஆர் காலிங் இட் ஆஸ் அ ரிப்போர்ட். அப்போ இங்க வேர் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கமிலஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா கமிலஸ் உடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். கைஸ் புரிஞ்சுதா? இங்க நிறைய டேபிள் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க இன்னர் ஜாயின்ல, ஓகேவா. டேபிள் 1 which is customer table, okay, address table, and then order table, order details, and then delivery details. இந்த மாதிரி 3 டேபிள் ஜாயின் பண்ணி இந்த 4 டேபிள்லயும் ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் கீஸ் இருக்கும். அந்த கீஸ் வந்து ஆன் கண்டிஷன்ல போட்டு மல்டிபிள் இங்க இன்னர் ஜாயின் போடுவீங்க. அகைன் இங்க ஆன் கண்டிஷன், அகைன் ஒன் மோர் இன்னர் ஜாயின் போடுவீங்க. இது உங்களுக்கு நான் சொல்லி தரேன், ஓகே. மல்டிபிள் டேபிள் ஜாயின் பண்ணி கைஸ் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு வேர் கிளாஸ் வந்து எல்லா ஜாயின்க்கு அப்புறம் வேர் கிளாஸ் போட்டேன், ஜஸ்ட் ஃபில்டர் அவுட், பிகாஸ் எனக்கு ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் வேணும். புரியுதா? அதே மாதிரி இங்க ஆர்டர் ஸ்டேட்டஸும் இருக்கலாம், டெலிவரி ஆச்சா இல்ல வந்து டெலிவரி ஃபெயில்ட் ஆச்சா, ஃபோன் நம்பர் இருக்கா, ஃபோன் நம்பர் பிக் பண்ணாங்களா இல்லையா, எவ்வளவு டியூரேஷன் ஆச்சு, ஸோ எல்லாமே இட் வில் பி ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் டேபிள் கைஸ். ஸோ ரிப்போர்ட்னு வரும்போது நீங்க எல்லா டேபிளும் குரூப் பண்ணி ஜாயின் பண்ணி யூ ஷுட் கெட் ஒன் ரிப்போர்ட். புரியுதா கைஸ்? புரிஞ்சுதா இல்லையா கைஸ்? சே எஸ் ஆர் நோ, அப்ப எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்ட்டு. யாருக்குமே புரியலையா? புரிஞ்சுச்சு. ஓகே ஃபைன். சி ஐ ஹோப் இதெல்லாம் நீங்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னு நம்புறேன், ஓகேவா. இதெல்லாம் போட்டு பாருங்க, சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே வரும். ஜஸ்ட் போட்டு பாருங்க. உங்களுக்கு புரியலனா சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க, அது வந்து சாம்பிள் கொரி உங்களுக்கு கொடுக்கும். ஓகே guys, okay fine guys, let's close the call today. I'll send you this document and sample queries, you can just practice. ஏதா questions இருக்கா உங்களுக்கு? guys எது questions இல்ல, எல்லாமே clear உங்களுக்கு? கமிலஸ், அலெக்ஸ் ஸ்கொயர், பவ்யா நியூ ஜாயினிங். பவ்யா புரிஞ்சதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஐ மீன் ஏதாவது புரிஞ்சதா எப்படி ஒர்க் ஆகுது ஸ்கில் அப்படின்ட்டு? யாருமே பேச மாட்டேன்றீங்க. நான் ஐ திங்க் அதான் சாப்பிட போட்டாங்க. Okay fine guys, let's close the call. Okay, thank you, thanks for your time.